இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டர்ஃபேஸ் இன் ஜாவா, அதாவது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா பேரண்ட் கிளாஸில் நியூ கிளாஸ் டெரைவ் பண்ண போகிறோம். அதில் பேஸ் கிளாஸ் இருக்கும், டெரைவ்டு கிளாஸ், இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். நம்ம அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கோம். பார்த்துருக்கோம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கோம். இதில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா தான் இன்டர்ஃபேஸ். இதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நமக்கு ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஹைரார்க்கியல், சிங்கிள், மல்டி லெவல் இதெல்லாம் நம்ம ஜாவாவில் டைரக்ட் சின்டாக்ஸ் இருக்குது. இந்த எல்லா கான்செப்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் நம்மளால் டைரெக்டாக, ஏன் அப்படின்னா இதில் அதுக்குண்டான தெளிவான சின்டாக்ஸ், தெளிவான கான்செப்ட் கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்வோம், இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் இது அப்படியே கிளாஸோட ப்ளூ பிரிண்ட் தான். நம்ம கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நம்ம இன்டர்ஃபேஸையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் கான்ஸ்டன்ட்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்டர்ஃபேஸ் என்ன அப்படின்னா, எல்லாம் நம்ம கிளாஸில் எப்படி மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். The interface in Java is a mechanism to achieve abstraction. There can be only abstract method in Java interface, not method body. அதாவது நார்மல் ஃபங்க்ஷன் பாடி, மெம்பர் ஃபங்க்ஷன் இல்லாமல் இங்கே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் அச்சீவ் பண்ண முடியும். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ்? எதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்க்காக தான். அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதாவது கரெக்டாக தேவையற்றதை நீக்கிறோம், ஃபில்டர் மாதிரி. அதாவது நமக்கு எது வேணுமோ அதை மட்டும், தேவையான டேட்டாக்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு மற்ற தேவையில்லாததை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. ஸோ இன்டர்ஃபேஸ் தான் என்ன செய்யும், we can support the functionality of multiple inheritance. It can be used to achieve the loose coupling-ல நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். Multiple inheritance is not supported through class in Java, but it is possible by an interface. Why? ஏன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை ஜாவா சப்போர்ட் பண்ணல, ஏன் இன்டர்ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, multiple inheritance not supported because of ambiguity. So ambiguity அப்படின்னா என்ன, தெளிவு இருக்காது. அதனால தான் multiple inheritanceல சப்போர்ட் பண்ணல. It is supported in case of class because there is no ambiguity. It is because the implementation is provided by the implementing class. So class implement பண்ணி நம்ம interface concept எப்படிங்கிறத பார்ப்போம். How to declare an interface? Interface நம்ம எப்படி declare பண்ண போகிறோம், ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுவோம். மற்ற இதில் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாலே என்னன்னு தெரியும் நமக்கு. கிளாஸ் ஏலேருந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்டர்ன்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு மூலமாக, ஸோ கிளாஸ் பி எக்ஸ்டர்ன்ஸ் கிளாஸ் ஏ அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். ஸோ அது பேரண்ட் கிளாஸ்லேருந்து சைல்டு கிளாஸ் இல்லாட்டி டெரைவ் கிளாஸ் நம்ம டெரைவ் பண்ணுவோம். இது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இன்டர்ஃபேஸை ஃபஸ்ட்டு எப்படி டிஃபைன் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்டர்ஃபேஸை இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற கீவேர்டு மூலமாக தான் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். எப்படி கிளாஸை கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு மூலமாக தான் நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ அதே போல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது மூலமாக தான் நம்ம கீவேர்டு மூலமாக நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி, ஆல் மெத்தட்ஸ் is an interface are declared with the empty body and all fields are public, static and final. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே அதாவது எப்படி டிக்ளேர் பண்ண போகும் அப்படின்னா, ஃபீல்ட்ஸ் எல்லாமே பப்ளிக், ஸ்டாட்டிக், ஃபைனல் இதாக தான் டிஃபால்ட்டாக இருக்க போகுது. பப்ளிக்கில் ஒன்று, ஸ்டாட்டிக் மெத்தடில் இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, கிளாஸ் தட் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் மஸ்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆல் மெத்தட் டிக்ளேர் இந்த இன்டர்ஃபேஸ். அதாவது இன்டர்ஃபேஸில் என்னெல்லாம் நம்ம மெத்தடெல்லாம் இன்டர்ஃபேஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதை எல்லாமே கிளாஸ்க்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற கீவேர்டு மூலமாக தான் என்னென்ன மெத்தடெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ, அதாவது இன்டர்ஃபேஸில் என்னென்ன மெத்தடெல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ, ஸோ அது எல்லாத்தையுமே இங்கே கிளாஸில் இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்.
சின்டாக்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா டிஃபைன் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸ் கீவேர்டு மூலமாக தான் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸ் கொடுத்து ஒரு நேம் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே என்னெல்லாம் செய்யலாம், டிக்ளேர் கான்ஸ்டன்ட் ஃபீல்ட், டிக்ளேர் மெத்தட், தட் அப்ஸ்ட்ராக்ட் பை டிஃபால்ட். ஸோ இங்கே தான் என்னென்ன ஃபீல்ட் வைக்க போகிறோம், என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே தான் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். அடுத்து தான் இம்ப்ளிமெண்டேஷன். கம்பைலரோட வந்து எப்படி ஒர்க் பண்ண போகுது, நம்ம இந்த மாதிரி போடுவோம். கம்பைலரில் கொடுத்தோன்னு, அதாவது நம்ம இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, த ஜாவா கம்பைலர் ஆட்ஸ் பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட்ஸ். நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னோம், இது எல்லாமே என்ன ஆகும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக தான் மாறிக்கணும். So abstract keyword before the interface method. Moreover, it adds public, static, final. So already சொன்ன data members இது எல்லாமே நம்ம public, static, final தான் methods எல்லாமே இருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன செய்கிறோம், நார்மலாக நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் இன்டர்ஃபேஸோட பேர் பிரிண்டபிள், இங்கெல்லாம் என்னது வேரியபிள்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ வெறும் இன்டீஜர் மினிமம் 5, அப்புறம் ஒரே ஒரு மெத்தட் வாய்டு பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து பிரிண்டபிள் டாட் ஜாவான்னு சொல்லி சேவ் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராமை நம்ம கம்பைலர் மூலமாக கம்பைல் பண்ணுறோம். ஸோ பண்ண உடனே என்ன ஆகுது, இன்டர்ஃபேஸ் பிரிண்டபிள் நேம் அப்படி இருக்கு. இந்த டிக்ளரேஷன் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஆகுது, பப்ளிக், ஸ்டாட்டிக், ஃபைனல் அப்படின்னு சொல்லி மாறிடுது. யார் மாற்றுறாங்க அப்படின்னா கம்பைலர் தான். ஸோ மெத்தடுக்கு முன்னாடி பப்ளிக், அப்ஸ்ட்ராக்ட், ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் இன்டர்ஃபேஸில் டிஃபைன் பண்ணதான். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெத்தட் எல்லாமே அப்ஸ்ட்ராக்டாக மாறிடும். அதே மாதிரி பப்ளிக், ஸ்டாட்டிக் கீவேர்டை தான் எல்லாமே வந்து இதில் ரியலைஸ் பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பார்க்கலாம். A class extends another class, an interface extends another interface, but a class implements an interface. ஸோ கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் அனதர் கிளாஸ் அப்படின்னா நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் தான். கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி வச்சோம்னா நெக்ஸ்ட் என்ன செய்வோம், கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் ஏ சொல்லுமா இல்லையா, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸையும் என்ன செய்வோம், இன்டர்ஃபேஸ் நிறைய இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதாவது இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் கிளாஸ் மட்டும்தான் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். கிளாஸ் மட்டும்தான் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து கொடுக்கறதே அதுதான். ஸோ அதை தான் இங்கே டயக்ராமில் இருக்கும். கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து கிளாஸ்லேருந்து இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும். ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து இன்டர்ஃபேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கிளாஸால் மட்டும்தான் இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்டர்ஃபேஸ் பிரிண்டபிள் வாய்ட் பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தட். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸ் x6 ஒரு புது கிளாஸ் கொடுத்து இம்ப்ளிமெண்ட்ஸ், இதில் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் எக்ஸ்டென்ஸ் வராது, இம்ப்ளிமெண்ட்ஸ் பிரிண்டபிள் கொடுத்து அந்த வாய்டு பிரிண்ட் என்ன ஆகுது, பப்ளிக் வாய்டு பிரிண்ட் ஆகுது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் ஹலோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மெயின் மெத்தடில் ஸோ கடைசியாக கிளாஸ் என்னது a6 ஆப்ஜெக்ட் கொடுத்து ஆப்ஜெக்ட் டாட் பிரிண்ட் அப்படின்னு சொன்னோன்னு என்ன ஆகும், அவுட்புட் ஹலோ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் பாருங்கள், இன்டர்ஃபேஸ் பிரிண்டபிள். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் செயல்படுத்த முடியும். கிளாஸால் மட்டும்தான் நம்ம வந்து இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சேம் ஆஸ் எக்ஸாம்பிள், இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து இன்டர்ஃபேஸ் பிரிண்டபிள், இன்னொன்று இன்டர்ஃபேஸ் ஷோவபிள். ரெண்டு இன்டர்ஃபேஸ் நேம், ஒன்று வாய்ட் பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தட், இன்னொன்று வாய்ட் ஷோ அப்படிங்கிற மெத்தட். நெக்ஸ்ட் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த கிளாஸ் மூலமாக ரெண்டு இன்டர்ஃபேஸையும் ஒன்றா இம்ப்ளிமெண்ட் போட்டுக்கலாம். கமா கொடுத்து நம்ம போட்டுக்கலாம். கிளாஸ் A7 இம்ப்ளிமெண்ட்ஸ் பிரிண்டபிள் கமா ஷோவபிள் கமா இன்னும் ரெண்டுமே நீங்கள் இன்டர்ஃபேஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட கமா கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் வாய்ட் பிரிண்ட். ஸோ இது ஆஸ் யூஷுவல் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் ஹலோ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதே மாதிரி ஷோ மெத்தடுக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ மெயின் மெத்தடில் நம்ம கால் பண்ணி, ஸோ மேலே வெறும் இன்டர்ஃபேஸ் கொடுத்தா அதை நம்மளால் செய்ய முடியாது. கிளாஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம இங்கே கால் பண்ணி அவுட்புட் வரைக்கும். தேங்க்யூ.